குரூப் ஒன்னோட கேள்வி தரம் என்ன அப்படிங்கறத பாக்குறோம். இந்த கேள்வி தரத்தை பத்தி தெரிஞ்சுக்காம படிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான எஃபெக்டிவா தான் இருக்கும். இது என்ன அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்றோம். அதை பேஸ் பண்ணி நம்ம படிச்சு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது 3 லெவல் எக்ஸாமினேஷன்ஸா இருக்க போகுது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ, அதுக்கு அடுத்து கவுன்சிலிங், தென் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு 3 லெவல் பெரிய ப்ராசஸ் தான் குரூப் ஒன் அப்படிங்கிறது. டோட்டலா இதில் நீங்க படிக்க போறது ஜிஎஸ் ஆப்டிடியூட் மட்டும் தான். ஆப்டிடியூட்ல மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிற ரீசனிங்கும் இன்க்ளூட் பண்ணி டோட்டலா 2 டாபிக் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் குரூப் ஒன் அப்படிங்கிறது. ஜிஎஸ்ல 10 யூனிட் நீங்க படிப்பீங்க. அது என்ன அப்படிங்கிற சிலபஸ்ல கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து உங்களுக்கு 175 கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத அவங்க கேட்பாங்க. ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 25ல இருந்து 27 கேள்விகள் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்க்கலாம். 1-2 கூட குறையும் போது ஜிஎஸ்ல 1-2 கொஸ்டின் குறையும். ஸோ பேலன்ஸ் பண்ணி டோட்டலா 200 கேள்விகளுக்கு நம்ம ஜிஎஸ் அண்ட் மேக்ஸை படிச்சு கம்ப்ளீட் பண்ண போறோம். குரூப் ஒன்ல வந்து நம்ம கொஸ்டின் ஸ்டாண்டர்டை 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஈஸி, மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில நம்ம பிரிச்சிருக்கோம். இதுல ஈஸி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 90ல இருந்து 100 கேள்விகள் 90 to 100 கொஸ்டின் ஈஸி அப்படிங்கறதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு வந்து மாடரேட் அப்படிங்கிறதுல ஒரு 60 to 50 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மாடரேட்டா இருக்கு அப்படின்னு. டிஃபிகல்ட் அப்படிங்கிற கேட்டகரியில ஒரு 30ல இருந்து 40 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல 90 கொஸ்டின் ஈஸியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 60 கொஸ்டின் மாடரேட்டா இருக்க போகுது. ஆப்வியஸா 30 கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட்டா இருக்க போகுது. இதுல டிஃபிகல்ட் அப்படிங்கிற கேட்டகரியில மார்க் ஸ்கோர் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். அதுவே ஈஸி அண்ட் மாடரேட் அப்படிங்கிற 2 பேஸ் பண்ணிட்டு டிஃபிகல்ட்ல கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னம்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேக்ஸ்ல உங்களுக்கு 10ல இருந்து 12 கேள்விகள் ஈஸி அப்படின்னும் 8ல இருந்து 6 கொஸ்டின்ஸ் மாடரேட் அண்ட் 7 to 5 கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட் அப்படிங்கிற கேட்டகரியில இன்க்ளூட் ஆகுது. இந்த பேசிஸ்ல தான் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ ஈஸி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் நம்ம படிக்கிறோம் இல்லையா 6ல இருந்து 12th வரைக்கும். அதுல ஸ்கூல் புக்ல இருக்க கொஸ்டின்ஸை டேரக்டா அப்படியே கேட்கறது. டேரக்டா அப்படின்னா ஒன்லைனா கேட்பாங்களாம் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மேக்சிமம் இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங் அப்படிங்கிறது மேக்சிமம் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே இல்லாம ஒரு இப்போ சத்யசோதக் சமாஜ் இதை ஃபவுண்ட் பண்ணது யாரு, இல்ல அதோட இயர் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேரக்டா கேட்கறது, அசர்ஷன் ரீசன் கொடுத்து கேட்கறது, இல்ல மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறது, கூற்று காரணம் பொறுத்துக இதுல வந்து கேட்கறோம் அப்படின்னம்னா அது வந்து ஈஸி அப்படிங்கிற கேட்டகரியில வைக்கலாம். ஏன்னா அது பார்த்த உடனே நமக்கு வந்து ஆன்சர் பண்ற மாதிரியான ஒரு மாடல்ல இருக்கும். மாடரேட் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்பாங்க. அதுவே கொஞ்சம் ட்விஸ்டடா இன்டைரக்டா இருக்கும். படிச்ச மாதிரியும் இருக்கும், படிக்காத மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மாடரேட் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றது மூலியமா இந்த மாடரேட் அண்ட் ஈஸி அப்படிங்கறத ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ணிட முடியும். அதுவே டிஃபிகல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவுட் ஆஃப் புக். டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரேங்க் உள்ள நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கிற ஒரு கேட்டகரியான எக்ஸாம். ஸோ இதுல உங்களுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல அவுட் ஆஃப் புக் போவாங்க. ரெஃபரன்ஸ் புக் அப்படிங்கறது அவங்க வந்து எடுப்பாங்க. ஏன்னா மெயின்ஸ்ல நமக்கு அவங்க கொடுத்துருக்க டாபிக்ல நிறைய டாபிக் ஸ்கூல் புக்ல டேட்டா இல்ல அப்படிங்கறதுனால ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது கை வைப்பாங்க. அப்ப அதுல உங்களுக்கு கேள்விகள் போயிருச்சு, கரண்ட் அஃபேர்ல டெப்தா போயிருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு டிஃபிகல்ட் அப்படிங்கறதுல வந்துருது. இந்த கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நீங்க வந்து அப்ளைட் அப்படிங்கிற மாடல்ல தான் அந்த கொஸ்டின் எல்லாமே இருக்க போகுது. கான்செப்சுவலா புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்றது அப்ளைட் அப்படிங்கிற மாடல். அந்த மாடல்ல இருக்கிற இந்த ஆன்சர்ஸை நீங்க அப்ரோச் பண்றது மூலியமா டிஃபிகல்ட் அப்படிங்கறத நம்ம வந்து எதிர்கொண்டு ஆன்சர் பண்ண முடியும். சில டாபிக்ஸ், இது முக்கியமான ஒரு லைன், சில டாபிக்ஸ் நமக்கு சிலபஸ்ல டேரக்டா இல்ல, புக்லயும் இல்ல, ஆனா சிலபஸ்ல இருக்கு. சரிங்களா? டேரக்டா சிலபஸ்ல நம்ம கொடுத்துருப்பாங்க, ஆனா டேரக்டா புக்ல நமக்கு இருக்காது. அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து கூகுள்ல ப்ரௌஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவா எடுத்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நோட்ஸ் மேக் பண்ணி படிச்சு ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத கிளாரிட்டியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த டிஃபிகல்ட் அப்படிங்கறத நம்மளால ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணி அச்சீவ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல எப்படி ஸ்கூல் புக்கை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல 270 டேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸுக்காக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ப்ரிலிம்ஸுக்காக புதுசா ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இதுல வந்து நீங்க ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, யூடியூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயா வந்து இதை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு படிக்கிறதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் நாங்க கொடுப்போம், டெஸ்டோட பிடிஎஃப் நாங்க கொடுப்போம். ஸோ இதை வச்சு நாங்க உங்களுக்கு ஃப்ரீயான கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.